அரசியல் என்பது விளையாட்டு இல்லை. வரவங்க போகிறவங்களாம் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை. கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க மூலிமா வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பெயர் நான் சொல்ல விரும்பலை, கேஷுவலாக பேசுகிறாங்க, என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் சில பல கெட்ட வார்த்தைகளே வருது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் அரசியல் சார்ந்து நீங்கள் வரப்போகிறீங்கன்னா உங்களை ரசிகர்களின் உயிரை நீங்கள் பணயம் வைக்கின்றீர்கள். அப்போ ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக, தைரியமாக, நான் இன்னும் சிம்பிளாகவே பேசுகிறேன், நான் என்ன இதில் மறைச்சி வச்சு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஐ எம் அ டைரக்டர், ஐ வாஸ் அ டைரக்டர். ஒரு டைரக்டரோட பாணியில் இப்போ நான் ஒரு சீன் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. இப்போ நான் ஒரு டைரக்டராக இந்த பிரச்சனையில் இப்போ ஹீரோ மாட்டிக்கிறாரு. மொத்த பேர் சேர்ந்து இப்போ ஹீரோவுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? எப்படி அந்த ஹீரோ அங்கேருந்து போயிடணுமா? வேறு எங்கேயாவது போயிட்டு ஒரு 15 நாள் கழித்து வரலாமா? அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா? அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவ்வளோ ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் முன்னாடி நின்று பேசுகிறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்கும்.